விழுப்புரம் நகராட்சி 6வது வார்டில் பாதாள சாக்கடை கழிவுநீரும் குடிநீரும் சாலைகளில் தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் ஆவேசம். விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட 6வது வார்டு அண்ணாமலை நகர் மற்றும் சன்செட் நகர் பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளாக பாதாள சாக்கடை குழாய் உடைந்து குடிநீரும் கழிவுநீரும் கலந்து தெருக்களில் ஆறு போல் ஓடுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் சுற்றுப்புறங்களில் கடும் துர்நாற்றம் பரவி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். குறிப்பாக குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை பல்வேறு உடல்நல பிரச்சினைகள் ஏற்பட்டு வருகின்றதாகவும் இதற்கான புகார்கள் பலமுறை நகராட்சி அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதியில் வசிக்கும் 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று விழுப்புரம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் நகராட்சி ஆணையரை நேரில் சந்தித்து இந்த பிரச்சனையை தீர்க்க கோரி மனுவும் வழங்கினர். இந்த மனுவின் அடிப்படையில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக விழுப்புரம் சென்னை சாலையில் நகராட்சி அலுவலகத்திற்கு எதிரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கலைக்குமார். விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கத்துலேருந்து வரோம் சார். நாங்கள் 6வது வார்டிலேருந்து வரோம். நாங்கள் இது வந்து 4 வருஷம் ஆகுது. நாங்கள் பாதாள சாக்கடை போட்டதுலேருந்து எங்களுக்கு பிரச்சனை தான் எங்களுக்கு. ஆனால் இப்போ இது 2 வருஷமாக எல்லா இடத்துலையும் ஒரு 10 இடத்துல பாதாள சாக்கடை உடச்சிக்கிட்டு மேலே தண்ணி பொங்கி வந்து வீட்டு உள்ளே வந்துடுது. இப்போ வந்து குடிநீரில் கலந்துடுது. நாங்கள் எவ்வளோ சொல்லியும் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டுறாங்க. இது டெம்பரரி சொல்யூஷன் தான் பண்ணுறாங்க, பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் எல்லாம் வீட்டை பூட்டின்னு தான் சார் போனோம். அவ்வளோ அந்த அளவுக்கு வந்துட்டோம். எல்லாம் பாதிக்கிற குழந்தைங்கள்லாம் எல்லாமே வீட்டை திறந்தே வைக்க முடியல, சமையல் பண்ணி சாப்பிட முடியல, குழந்தைங்கள வச்சுன்னு இருக்கவே முடியல எங்களால். அவ்வளோ பிரச்சனை இருக்குது எங்களுக்கு. அடிக்கடி இது வந்து இப்போ வந்து 2 நாளைக்கு வந்து உடச்சிது சார். அந்த ஏரியா ஃபுல்லாக, அந்த ஏரியாவில் 50-60 வீடு இருக்குது. எல்லாமே அடிக்கடி இந்த பாதிப்பு இருக்குது. நான் சொல்லி நாங்கள் எவ்வளோ பொறுமையாக இருந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து எங்களால் இருக்க முடியல. அதனால் வந்து இது நகராட்சிக்கு இருக்கோம் சார். நகராட்சியில் வந்து இப்போ பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க, ஆள் அமைச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டெம்பரரி தான் பண்ணுவாங்க போல. எங்களுக்கு வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் தான் சார் வேணும். எங்களுக்கு வீட்டு உள்ளே தண்ணி வருது சார். படி மேலே வீட்டு உள்ளே வந்துடும். இப்போ இது இந்த சம்மர் சீசன்லேயே எப்படி இருக்குது. இன்னும் மழை நாள் வந்து நாங்கள் எங்கே சார் போகிறது? நாங்கள் வரி மட்டும் கரெக்டாக கட்டுறோம். நாங்கள் இதுக்கு என்னதான் தீர்வுன்னு தெரியல எங்களுக்கு. அடுத்து வந்து நாங்கள் சாலை மறியல் பண்ண போகிறோம் சார். இன்னும் ஒரு 100 பேர் எங்கள் சார் என்ன இருக்காங்க, இன்னும் வரல. இப்போ ஒரு 10 பேர் தான் வந்திருக்கோம். நாங்கள் இன்னும் 100 பேர் வந்து சாலை மறியல் பண்ண போகிறோம். என் பேர் பானுமதி. நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் நகராட்சிலேருந்து நாங்கள் வரோம். 6வது வார்டு. எங்கள் தெருவில் வந்து குடி தண்ணியும் சாக்கடை தண்ணியும் 2 மிக்ஸ் பண்ணி 1 வாரமாக கண்டினியூஸாக ஓடி அது காலி ஃப்ளாட்டில் இருக்குது. அதனால் வர ஸ்மெல்லு வந்து எங்கள் ஃபுல்லாகவே ஸ்மெல் பண்ணவே முடியல. நேற்றுலேருந்து என் பொண்ணு வர வாமிட் வர வருது. எல்லாருக்கும் ஸ்கின் டிசீஸ் வர வருது. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் பாதிக்கிறாங்க. 2 வருஷமாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததில்லை. இப்போயும் நாங்கள் கொடுத்ததுக்கு நாங்கள் டெம்பரவரியாக பண்ணுறோன்றாங்க. அந்த டெம்பரவரி எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை பர்மனெண்ட்டு. இந்த வாட்டி வந்து சரியாக வரலன்னா நாங்கள் அடுத்த வாட்டி வந்து நாங்கள் சாலை மறியல் தான் பண்ணுவோம். நாங்கள் கௌசல்யா.